guys, welcome back to Ashita's cooking vlog. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோயை வச்சு நம்ம வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, வீட்டில் சோயா இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு ஒரு பிரெட் சோயா பிரெட் அதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு பக்கம் வரும். ஸோ வீடியோ கடைசியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சோயா குட்டியாக நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் சோக் பண்ணிக்கணும். அடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்சி வச்ச சோயாவையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அண்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு எதுவே ஸ்மெல் வந்துடும். ஸோ கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போடணும். ஓகே, சால்ட் மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்டாக சோயா வந்து கரெக்டாக நல்லா வேவுறது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில்லி காரமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மசாலா எல்லாம் இதுலேயும் பிடிக்கிறது வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எக்கு கொஞ்சம். ஓகே, எக் ஒரு 1 or 2 நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக் போடணும். நான் இதோட ஒரு எக் தான் எடுத்துருக்கேன். ஸோ எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இந்த கலர் வர்றது வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு எக்கை வந்து ஒரு சின்னதாக ஒரு பவுலில் போட்டு ஒரு 1 or 2 எக். ஓகே, நான் இந்த வாட்டி 2 எக் எடுத்துருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணலாம். பட் எங்களுக்கு பிளெண்டர் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து கை வச்சு இது பண்ணுறோம். ஸ்பூன் வச்சு நாங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த ப்ரெட்டை வந்து 2 கட் பண்ணி இதுக்கு நல்ல ஸ்டஃப் மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு 1 or 2 ப்ரெட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த ஸ்டஃப் பண்ண இதை எக்கில் அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இதை என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கணும். நார்மலாக எக் ஆம்லேட் பண்ணுவோம்ல அதே மாதிரி. ஓகேவா? பெரிய பிரெட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் பெரிய பிரெட்டாக இருந்தால் நம்ம 2 மடிச்சுக்கலாம்ல. குட்டி பிரெட் வாங்கினா